இப்போ ஊருக்குள்ளே பெருசாக பேசப்பட்டு இருக்கிறது என்னென்னா துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது தான். அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஊரில் இருக்க எல்லாருக்கும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பயங்கரண்டா. ஏற்கனவே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தார். அடுத்து ஒரு துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஒருத்தரை இங்கேருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேக்கிங்லேருந்து வராருன்னா பாஜக ஆதரவாளராக இருக்கக்கூடியவர். ஏன்னா அவர் வந்து பார்ட்டியிலேருந்து வெளில வந்துட்டாங்க. இப்போ பார்ட்டி இல்லாமல் இருக்கும்போது தானே கேண்டிடேட்டாக போகும் அந்த மாதிரி. ஆனால் பாஜக பேக்கிங்கான ஒரு பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அறிவித்தது தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்குது. குறிப்பாக ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் அறிவிக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, தமிழ்நாடு டார்கெட்டாக இருக்குது, அவ்வளோதான். இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இது உங்களுக்கு ஒரு வார்னிங் சிக்னல், உங்களோட நோக்கி ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். யார் அவர்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தரை வந்து வேட்பாளராக அறிவிக்கிறாங்களே அப்படின்னோடனே இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும், ரொம்ப இப்போ பயங்கரமாக பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நிறைய பேர் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு இவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆளை எடுத்து துணை குடியரசுத் தலைவராக அறிவிக்கிறாங்கன்னா நம்ம டார்கெட்டில் இருக்கோன்னு அர்த்தம்பா. அவங்களுக்கு தமிழ்நாடு தான் டார்கெட்டு, துணை குடியரசுத் தலைவர் இல்லை. குடியரசுத் தலைவர் பதவிக்கே நீங்கள் யாரையாவது அறிவிச்சா கூட தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை என்னைக்குமே இங்கே ஆதரிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜகவை பற்றியும் தெரியும், அவங்களோட பொலிட்டிக்கல் கேமை பற்றியும் தெரியும். அதனால் அவங்க யாராலையும் ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவருடைய குறியெல்லாம் தமிழ்நாட்டின் மீது இருக்கிறது. துணை ஜனாதிபதி வேட்பாளர்களை ஜனாதிபதி வேட்பாளர் அறிவித்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் பாஜக பக்கம் சாய மாட்டார்கள். என்றால் பாஜகவுடைய மதவாதமும் பாசிசமும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே இதையெல்லாம் காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. தெளிவாக உள்ளவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். அதுக்கடுத்துதான் அமித்ஷாவாக இருக்கட்டும், மோடி அவர்களாக இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டை நோக்கி நிறைய தடவை வந்துட்டு போகிறது. அதுவும் அந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்க விசிட்லாம் அடிக்கடி நடக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய தேசிய தலைவர்கள் எப்போ தமிழ்நாட்டுக்கெலாம் வருவாங்க அப்படின்ற கேள்வி. ஏன்னா பாஜக மட்டும் இது ஒரு அஜெண்டாவாக வச்சு தமிழ்நாட்டை எப்படியாவது பாஜக வந்து டெவலப் பண்ணிடணும் தமிழ்நாட்டில் அப்படின்றதுக்காக வந்துட்டு போகிறாங்கன்னே வைங்க. அப்போ காங்கிரஸுக்கு அந்த ஈடுபாடு இல்லையா? ஏன் தேசிய தலைவர்கள் யாருமே இங்கே வர்றது கிடையாது, காங்கிரஸ் சார்ந்த தேசிய தலைவர்கள் யாரும் அப்படின்ற கேள்வியை முன் வச்சாங்க. அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மோடி அமித்ஷா அவர்கள்லாம் இங்கே வந்துட்டு போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜகவை டெவலப் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விட நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போது ஓட்டை திருடினுங்கிறாங்க. ஜிஎஸ்டி போட்டு காசை திருடினாங்க, அப்புறம் கருத்துரிமை பேச்சுரிமை திருடினாங்க. அதுக்கடுத்துதான் கடைசியாக எங்கே கை வச்சுக்கிறாங்கன்னா, ஜனநாயகத்தின் பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒரு குடிமகனின் ஓட்டுரிமை, அது திருடிக்கிறாங்க. நாளைக்கு யார் என்னை ஆளணும்னு முடிவு பண்ணக்கூடிய பவர், அது அந்த பவரையே திருட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையே பேசுறதுக்கு தான் எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் டைம் கரெக்டாக இருக்குது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவாங்க. இப்போ இந்த பிரச்சனையை எடுத்து சண்டை செஞ்சுன்னுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். தேசிய தலைவர்கள் எப்போ வரணுமோ அப்போ வருவாங்க. ஆனா இப்ப ஏன் வந்து அமித்ஷா பலமுறை படையெடுக்கிறார்? படையெடுப்பதற்கு காரணம் என்ன? ஒரு நாட்டை பிடிக்க வேண்டாம், படையெடுக்கணும். தமிழ்நாட்டை பிடிப்பதற்கு எத்தனை படையெடுத்தாலும் பாஜகவிலும் ஆர்எஸ்எஸ் ஆலும் தமிழ்நாட்டில் அவர்களுடைய அரசியல் பலிக்காது. அது வட மாநிலங்களில் தற்காலிக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவே இன்னும் மக்கள் விழிப்புணர்வோடு எப்படி பாஜக ஆட்சி என்பதை மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியாக கொண்டு வந்தாங்களோ அதே போன்று ஒரு மாநிலத்திலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்கு திருட்டு இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி பீகார் மாநிலத்தில் நடைபயணத்தை தொடங்கியிருக்கார். ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பணமதிப்பு மூலியமா நம்ம மக்களுடைய பணத்தை பிடுங்கிட்டாங்க. ஜிஎஸ்டி மூலியமா வரி என்ற போர்வையில் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. பேச்சு உரிமை, எழுத்துரிமை கிடையாது. இருந்தது ஒன்னே ஒன்று, அந்த வாக்குரிமை. பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குன்னு, அந்த வாக்கையும் இப்ப திருட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்க இருக்கு? அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகின்ற ஆட்சி நடக்குதா? இதெல்லாம் பல கேள்விகள் எழுப்புது. இளைஞர்கள்லாம் கேட்கிறாங்க. இப்ப தலைவர் ராகுல் காந்தி அவருடைய எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சார் என்ற ஒரு நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளைக்கே தேர்தல் வச்சா கூட இந்தியா முழுவதும் டெபாசிட் வாங்கமா பாஜக என்ற கேள்வி எழுது.